வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்எல்இஏ சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி. சரிங்களா? பிஎஸ்சி முடிச்சவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஇ வந்து லேட்டரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். சரிங்களா? அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் கவுன்சிலிங் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து சப்ளிமெண்ட்ரி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுக்கும் சேர்த்து கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷெட்யூலை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அதில் பாருங்க, ஏற்கனவே வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு டேட்லாம் அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன், அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா 25/7/2026 இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு 28ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து 27, நாளைக்கு 28ஆம் தேதி. ஸோ நாளை வரைக்கும் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா? நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் டேட் 28/7. சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து வெரிஃபைடு அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்து 29ஆம் தேதி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து விடுறாங்க 30ஆம் தேதி. 30/7/2026 அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து விட போகிறாங்க. ஸோ சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கினுடைய சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கினுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ரவுண்ட் நடந்துச்சு. இந்த 2 ரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து வரும். ஆனால் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்லாம் கிடையாது. நேரடியாக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறது. டைரக்டா வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டே கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா 1/8/2026 அன்னைக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து வந்துடும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கவுன்சிலிங் ஸ்பெஷல் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சும் ஒரு சில காலேஜஸ்ல வந்து இன்னும் சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, ஸோ இந்த ரெண்டு கம்யூனிட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங். சரிங்களா? எஸ்சிஏ கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி கோட்டாவில் இருக்கிற சீட்டை வந்து வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/8/2026 காலையில் 4 noon வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்சி முடிச்சாங்க இல்லைங்களா? பிஎஸ்சி முடிச்சு டிகிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அப்ளிகேஷன்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/8/2026 மத்தியானம் வந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்ல தான் நடக்குது. 2/8/2026 காலையில நீங்க கவுன்சிலிங்ல இருந்து எல்லாமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல இருந்து அலாட்மெண்ட் இருந்து எல்லாமே அன்னைக்கு அவங்களுக்கு வந்துடும் மதியத்துக்குள்ள. மதியத்துக்கு மேல பிஎஸ்சி கவுன்சிலிங் உண்டான அந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரிக்கும் அதுக்கப்புறம் பிஎஸ்சி கவுன்சிலிங். ஸோ இதனுடைய ஷெட்யூல். சரிங்களா? இன்னைக்கு வந்து டோட் வெப்சைட்ல இன்னைக்கு வந்து டிஎன்எல்இ அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது, சர்டிஃபிகேட் அப்லோடிங்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆயிடுச்சா இல்லையா, கவுன்சிலிங் வந்து எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அதே மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னா என்ன, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா கைடன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எல்ஏ அப்படிங்கிற பிளே லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த இந்த எஸ்கே தகவல் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா டிஎன்எல்ஏ 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு தேவையான அத்தனை இன்ஃபர்மேஷனுமே அதில் வந்து கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற கல்வி சார்ந்த வேற எந்த கவுன்சிலிங்கை பத்தி உங்களுக்கு கைடன்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்குண்டான ப்ராசஸும் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.